இயேசு மகதலீனா மரியாளை கண்டது இந்த பூமியிலேதான், கதவானிலே, சொர்க்கத்தில் இல்லை. அவளை பார்த்தார். அவள் அழுது கொண்டிருந்தாள். அவர் அவளுக்கு பக்கத்தில் வந்து, பெண்ணே, யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். காரணம் தெரிந்திருந்தும் அப்படி அவர் கேட்கிறார். அவரை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்துக்கொண்டு அவள் கேட்கிறாள், அவரை எங்கே தூக்கிக் கொண்டு போய் கிடத்தினீர்கள்? அதை சொன்னால் நான் எடுத்துக்கொள்வேன் என்றாள். நான் கேட்கிறேன், எதற்காக மகதலீனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தோட்டக்காரன் என்று தவறாக நினைத்தாள்? நான் கேள்வி கேட்கிறேன், மீண்டெழுந்த உடல் ஒரு தோட்டக்காரனைப் போல தோற்றமளிக்குமா? சொல்லுங்கள். ஆமா இல்லையா? இல்லை. பின்பு ஏன் அவள் இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று நினைத்தாள்? அதற்கான பதில், அவர் தோட்டக்காரனைப் போல வேடம் அணிந்திருந்தார். அவர் ஆவியாக இருந்திருந்தால் தோட்டக்காரனாக வேடமணிய வேண்டிய அவசியம் என்ன? யூதர்கள் மீது இருந்த பயத்தினால்தான் இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், தோட்டக்காரனை போல வேடம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு நண்பர்களுக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்க. அதாவது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற தலைப்பிலே பேசும் பொழுது தன்னுடைய 2வது கேள்வியினை பதிவு செய்தார். அது என்ன என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரனை போல வேடமணிந்து யூதர்களுக்கு பயந்து அவர் ஒளிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த கல்லறைகளே அவர் ஒளிந்திருந்தார் என்று சொல்லி ஜாகிர் நாயக் அவர்கள் பேசிய காணொளியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரனை போல வேடமணிந்திருந்தாரா என்று பார்ப்போமே. ஆனால் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலமும் யூதர்களுக்கு பயந்தவரும் கிடையாது. அவர் தோட்டக்காரனை போல வேடமணியவும் இல்லை. அப்படியானால் பின்பு ஏன் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்தார் என்று சொல்லி நாம் இந்த வேளைகளை பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த விஷயம் எதுவுமே, அதாவது இந்த சம்பவம், மரியாள் அழுகிறது, மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது, அவரை தோட்டக்காரன் என்று சொல்லி மரியாள் நினைக்கிற எந்த காரியமுமே பகலில் நடக்கவில்லை, இரவு வேளைகளில் நடந்திருக்கிறது. அதே யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்பதாய் வேதம் கூறுகிறது. அப்படியானால் இந்த சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் அது அதிக இருட்டாயிருக்கிற காலை வேளை, அதிக இருட்டாய் இருக்கிற வேளைகளே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சும்மா சொன்னோம்னா, நம்ம இருட்டில் போகும்பொழுது நம்முடைய நிலையை பார்த்து நாமே பயப்படுகிற சூழ்நிலைகள் அநேக நேரம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதிக இருட்டான வேளை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதிக இருட்டான வேளையில திடீர்னு ஒரு மனிதர் வந்து நிற்கும் பொழுது அந்த மனிதரை யார் என்று நினைக்க முடியும்? அது மாத்திரமல்லாமல் அதே அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் சிலுவையில மரித்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சடலமாய் தான் அவருடைய மனதிலே இடம் பிடித்திருக்கிறாரோ தவிர அவர் உயிர் தெழுந்தவராய் அல்ல. ஆகவே அவரை பார்க்கும் பொழுது தோட்டக்காரன் என்று நினைத்தார்கள். ஏன் தோட்டக்காரன் சொல்லி நினைத்தாங்க? 2வது காரணம், முதல்ல அதிக இருட்டு இருந்தது. 2வது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, இது ஐஸ்வர்யவனாகிய யோசேப்பினுடைய கல்லறை, அது ஒன்று நமக்கு தெளிவு. 2வது 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த கல்லறையை சுற்றி ஒரு தோட்டம் அமைந்திருந்தது நமக்கு தெளிவாகிறது. ஆகவே அந்த கல்லறையை சுற்றி ஒரு தோட்டம், ஒரு அழகிய தோட்டம் இருந்திருக்க வேண்டும். அந்த தோட்டம் இருந்தால் அந்த தோட்டத்தை பராமரிக்க ஒரு மனிதரும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த தோட்டத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் வந்தபடியினாலே இருட்டு வேளை, கண்கள் தெரியவில்லை, யார் என்று சரியாய் கணிக்க முடியவில்லை. ஆகவே அந்த இடத்துல அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தார்களே தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தோட்டக்காரர் வேடம் அணியவில்லை. வேதத்தை தெளிவாய் வாசிக்கும் போது அவர்கள் யூதருக்கு பயந்த தேவனும் கிடையாது. அவர் ஒருபோதும் யூதர்களுக்கு பயந்தவர் அல்ல. ஒருவேளை அவர் யூதர்களுக்கு பயந்தவராய் இருந்தாரையானால் அவர் எருசலேமுக்கு வந்திருக்கவே மாட்டார். அவர் எருசலேமுக்கு வந்திருக்கவே மாட்டார். சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்ட போது அவர் போராடி இருப்பார். அவர் யூதருக்கு பயந்த தேவன் அல்ல. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோட்டக்காரனைப் போல வேடம் அணியவும் இல்லை. இது ஜாகிர் நாயக் அவர்கள் நம்மை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த காணொளியை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் நாம் வேதத்தை தெளிவாய் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நான் இப்ப கொடுத்த எல்லா ஆதாரங்களுமே அதே அதிகாரத்துல அதுக்கு முந்தின அதிகாரத்திலிருந்து கொடுத்தன தவிர வேற எங்கேயுமே போகல. அவர் எந்த அதிகாரத்திலிருந்து, எந்த புஸ்தகத்திலிருந்து, எந்த வசனத்திலிருந்து கேட்டாரோ அதே போலவே நானும் கொடுத்திருக்கிறேன். வேற எங்க இருந்து வெளியும் போகல. ஆகவே வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.